அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொழுகிறோம், துவா செய்கிறோம். எதுக்காக வேண்டி? இறைவன் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தாலா ஈருலக வாழ்வும் சிறப்பாக அமைச்சு தரணுங்கிற ஒரு நல்ல நோக்கம்தான். ஆனால் சில நபர்கள்ட்ட இருந்து அந்த பிரார்த்தனையோ அந்த தொழுகையோ ஒரு ஜான் அளவு கூட உயராது, அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சு அந்த காரணம் நம்மள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் தவிர்த்துக்கிடுவோம். நபி தோழர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் முதலாவது ஒரு நபர் யாருன்னு சொன்னால், மக்கள்னால் வெறுக்கக்கூடிய நிலையிலும் கூட நான் தான் தலைவனாக இருப்பேன் என்று வம்படியாக தன்னுடைய ஜமாத்துக்கோ தன்னுடைய இயக்கத்துக்கோ அல்லது தன்னுடைய கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ரெண்டாவது ஒரு பெண், கணவன் இரவு நேரத்தில் அழைத்தும் கூட அழைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கணவன் கோபம் கொண்டிருக்கும் நிலையில் இரவு தங்கக்கூடிய ஒரு பெண்மணி. மூன்றாவது ஒரு நபர், மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருவது சகஜம்தான், ஆனால் அந்த பிரச்சனையே காரணம் காட்டி 3 நாட்களுக்கு மேலாக வெறுப்புணர்வுடன் பேசாமல் கழிக்கக்கூடிய அந்த நபர்கள். இப்படிப்பட்ட அந்த நபர்களிடம் இருந்து அவர்கள் தொழக்கூடிய அந்த தொழுகையும் பிரார்த்தனை ஒரு ஜான் அளவு கூட உயராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தவிர்த்துக்கிடுவோம்.